ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நிலையில் இந்த பதிவு யாருன்னா நம்ம வணக்கமுங்கோ சீலா நெல்லேசங்கர் மாப்பிள்ளைக்கு நண்பர்களே. வணக்கமுங்கோ சீலா நெல்லேசங்கர் மாப்பிள்ளை பற்றி என்ன பேச போறேன்னா, அதாவது வணக்கமுங்கோ சீலா தங்கச்சி இப்போ மாசமா இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். முதல் குழந்தை மாசமா இருக்கும்போதே எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய அவங்க குழந்தையெல்லாம் அடுத்தவங்க குழந்தை மாசமாவே இல்லை அப்படின்னாங்க. குழந்தை பிறந்தன குழந்தையே அவங்கள மாதிரி இல்லை, பிறந்த சர்டிஃபிகேட்டே இல்லை அப்படின்னாங்க. எல்லாமே நிரூபிச்சாங்க. இப்போ ரெண்டாவது குழந்தை மாசமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இதையே தான் திருப்பி திருப்பி கத்திரிட காணுவா. அது அவங்க குழந்தை கிடையாது, சும்மா நடிக்காங்க, மாசமா இல்லை, தலைவாணி வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு. நான் கேட்குறேன், எப்பா நீங்க 1000 ஜனம் நம்ப மாட்டீங்க, அவங்கள நம்புற மக்கள் நம்புவாங்க. அதுக்கப்புறம் இப்போ சீலா தங்கச்சிமாவுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அண்ணனோட ரெக்வஸ்ட் ஒன்று சொல்றேன். அதான் சீலா தங்கச்சிமா, நீங்க இப்போ முன்னாடி குழந்தை பிறகு முன்னாடி நீர் சத்து இல்லை, குழந்தைக்கு ரத்தம் இல்லை, தண்ணி இல்லை, அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய சத்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, என்ன சொல்றது, நீ நல்ல பழங்கள் சாப்பிடு, நல்ல பழங்கள் சாப்பிடு, அந்த பழத்தில் உள்ள ஜூஸுகளை சாப்பிடு, மாதுளப்பழம் நல்லா சாப்பிடு, அப்புறம் ஆரஞ்சு பழம் நல்லா சாப்பிடு, ஆப்பிள் பழம் நல்லா சாப்பிடுத்தா, தண்ணி நல்லா குடி. ஏன்னா குழந்தை தண்ணியில தான் நமக்கு வயிற்றுக்குள்ள இருக்குது. நல்ல தண்ணி சத்து வேணும் குழந்தைக்கு, நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடு. அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன், இந்த நிறைய இந்த ஃபுட்டு டாஸ்க் வைக்கிங்க, அதுவும் இந்த ஜூஸ் டாஸ்க் மாதிரி இந்த கலர்கள் இருக்குல்ல, இந்த கடையில் கிடைக்கிற கெமிக்கல் ஜூஸ் மாதிரி, அந்த மாதிரி ஜூஸ்கள் நீ ஃபுட் டாஸ்க் வச்சு நிறைய பண்றமா, அது குடிக்கக்கூடாது. உடம்புக்கு சுத்தமாக கேடாகும், குழந்தைக்கு பாதிக்கும், உனக்கு பாதிக்கும். அதே மாதிரி நல்ல இயற்கையான ஃபுட் இருக்குல்ல, ஆப்பிள் ஆரஞ்சு ஜூஸ், மாதுளை ஜூஸ், அந்த மாதிரி ஜூஸை கூட வச்சு ஃபுட் டாஸ்க் மாதிரி வச்சு கூட நீ இந்த மாதிரி விளையாடு, காமெடி பண்ணி நல்லா இருக்கு. அதே மாதிரி நெல்லேசங்கர் மாப்பிள்ள, என்னையா எப்போ பார்த்தா தங்கச்சி சீலாட தோத்துக்கிட்டே இருக்கிறது, அது மாதிரி ஏமாது மாதிரி தெரியாம நீர் ஏமாத்திட்டே இருக்கிறது. நீ அடுத்த வர கூட விளையாட்டு நீர் அதை தோத்துட்டு நீ ஜெயிக்குமே மாப்பிள்ள, சும்மா எப்போ பார்த்தாலும் பச்சை குழந்தையாவே இருக்கிற. அப்புறம் இன்னொன்று, குழந்தை எப்போ பார்த்தாலும் குழந்தைய பண்ணிட்டு சுத்தாம குழந்தையாவுக்கு வண்டி ஓட்ட சொல்லிக் கொடுக்க அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் கொண்டு போய் கீழே போட்டு கையை காலை பேத்தப்படாதையும். அதனால சீலா தங்கச்சி நல்லா பார்த்துக்கோங்க. தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும்னு பழமொழி இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த காலை விட்டு போய்கிட்டே இருங்க. குட்டி வணக்கம், உங்க 90 தங்க பிள்ளைய பார்த்துக்கோங்க, மருமகளை. சரியா? அடுத்த ரெண்டாவது மருமகளா தெரியல, யார் வந்தாலும் சந்தோஷம் தான். இதே மாதிரி சீலா தங்கச்சியை பார்த்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும். தங்கச்சி படியில ஏறி இறங்கும்போது கவனமா இருக்கணும். சாப்பாடு அளவுல எப்பவுமே நல்லா விட்டான ஆகாரம் கொடுங்க, சத்தான உணவு கொடுங்க. ரைட் நம்பர்ல நம்ம சந்தோஷம். பதிவு பிடிச்சி நான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிட்டு மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.